நிச்சயமாக பிரதம், சென்னை திருவொற்றியூர் பகுதியில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று வந்து அரங்கேறியிருக்கிறது. அரசு பள்ளி வளாகத்தில் ஒட்டியுள்ள அதாவது முட்புதர் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவனை 15க்கு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து அடித்து கொலை செய்து விட்டதாகவும் அந்த மாணவர்களை வந்து கொலை செய்து தப்பியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வடசென்னை திருவொற்றியூர் பகுதிக்கு உட்பட்ட ஜெயகோபால் கரடியா மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று வரும் தனுஷ் என்ற மாணவன் பள்ளி பின்புறம் அமைந்துள்ள இடத்தில் தனுஷ் சடலமாக காயம் அடைந்த நிலையில் இருப்பதை கண்டு அந்த வழியாக சென்றவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியருக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தலைமை ஆசிரியர் போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்து மாணவனின் உடலை வந்து கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கின்றனர். போலீசாரின் போலீசார் வந்து சம்பவத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் அந்த பள்ளியில் வந்து பயிலக்கூடிய சக மாணவர்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை வந்து தெரிவித்திருக்கின்றனர். அதாவது வந்து தனுஷ் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறார். அதே பள்ளியில் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளியிலிருந்து சென்ற இன்னொரு மாணவன் வந்து பள்ளியில் இருந்து சென்று விட்டால் அந்த மாணவன் வந்து மீண்டும் இந்த பள்ளியில் வந்து 12ஆம் வகுப்பு சேர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 2 தினங்களுக்கு முன்பு வந்து அந்த அதாவது வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்ற அந்த மாணவன் வந்து கையில் வந்து கெஞ்சா வைத்திருந்ததாகவும் அது சம்பந்தமாக தனுஷ் என்ற மாணவன் வந்து ஆசிரியரிடம் வந்து கூறியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக இதை தரம் வைத்துக் கொண்ட அந்த மாணவன் வந்து இன்று மாலை வந்து பள்ளியில் சீருடையில் இருந்த தனுஷ் என்ற மாணவனை பேர் சொல்லி அழைத்து சென்று அந்த வந்து பள்ளிக்கு அருகே வந்து பேருந்து நிலையம் இருக்கிறது. அதே போல பள்ளி பின்புறமாகவும் அந்த பேருந்து நிலையம் வழியாகவும் அழைத்து சென்று அந்த மாணவனை கடுமையாக தாக்கி இருக்கின்றனர். அந்த மாணவன் வந்து துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே இருந்திருக்கிறார். ஒரு 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அதாவது பள்ளி மாணவன் மட்டும் ஒருவன், மற்றவர்கள் அனைவருமே வந்து வெளியில் வரக்கூடிய அடியாட்கள் போல் வந்ததாகவும் அந்த மாணவர்கள் வந்து தெரிவிக்கின்றனர். அதன் அடிப்படையில் இப்போது தற்போது வந்து போலீசார் வந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பகுதி முதற் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தோம்னால் அங்கு வந்து அந்த சிகரெட்டு துண்டுகள், அதே போல வத்திக்குச்சி சிகரெட்டு துண்டுகள், அதே போல கஞ்சா பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் கூட அந்த பகுதியில் சிதறி இருக்கிறது. அந்த பகுதியில் வந்து போலீசார் வந்து ரோந்து வருவதில்லை என்ற குற்றச்சாட்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து தெரிவிக்கின்றனர். அந்த பகுதியில் வந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அடிக்கடி போலீசார் வந்து ரோந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது அங்கே எழுந்திருக்கிறது. இந்த மாணவர்களுக்கு இடையே இந்த கஞ்சா தமிழக அரசு வந்து கஞ்சாவை ஒழிக்க, போதைப் பொருட்களை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. குறிப்பாக பள்ளியில் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் கூட இந்த போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாது, இந்த போதைப் பொருட்களை முழுவதுமாக தடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் வந்து கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இந்த கஞ்சாவால் ஒரு மாணவன் வந்து அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து உதவி ஆணையர் பிரம்மானந்தம் மற்றும் காவல் ஆய்வாளர் அலெக்ஸ் இருவரும் அங்க வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அதான் அந்த மாணவர்கள் வந்து அந்த மாணவன் தனுஷ் என்ற மாணவனை அடித்து விட்டு அந்த மாணவன் வந்து பின்புறம் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே டிராக் வழியாக தப்பி சென்றதாக கூறுவது. அங்க வந்து தனிப்படை அமைத்து அந்த இருக்கக்கூடிய அந்த டிராக் தாண்டி இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இருந்தால் அங்க வந்து ஆய்வு செய்து அந்த குற்றவாளிகளை வந்து கைது செய்யும் நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார். அந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் வந்து ரோந்து அடிக்கடிக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது அங்கு எழுந்திருக்கிறது. இந்த உயிரிழந்த மாணவன் உடல் வந்து தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு வந்து உடற்கூறு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்படுகிறது. இந்த மாணவன் வந்து திருவொற்றியூர் தியாகராயபுரம் பகுதியை சேர்ந்தவன். இந்த தகவல் கேட்ட தியாகராயபுரம் பகுதியில் அந்த மாணவரின் உறவினர்களும் பெரும் சோகத்தில் உள்ளனர். ஆபிரகாம்.